ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மருதாணி இலைகளை எப்படி அரைச்சி வச்சா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தா நம்ம கைகளில் அழகாக செவந்து பிடிக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் சொல்கிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா 30 நிமிஷம் போதுங்க, கைகளில் அழகாக செவந்து பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மருதாணி செடி இருக்குங்க. இப்போ நான் அதிலேருந்து தான் மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். நான் முதிர்ந்த இலையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுந்து இலையை தாங்க பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா கொழுந்து இலை தான் மருதாணி நல்லா செவந்து பிடிக்கும். இப்போது அதில் உள்ள சின்ன சின்ன காம்பு அதெல்லாமே எடுத்துட்டு இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மருதாணி இலையை பறித்தோன்னா எப்போயுமே வாஷ் பண்ணிடணுங்க. அப்போ தான் அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சி புழு எல்லாமே போயிடும். இப்போது இந்த மருதாணி இலைகளை நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா நம்ம மருதாணி இலைகளை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இலையில் உள்ள ஈரப்பதமே போதும். மருதாணி இலைகளை மிக்சர் ஜாரில் சேர்த்த பிறகு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் உங்களுக்கு கைகளில் அழகாக செவந்து பிடிக்கிறதுக்கு. ஒன்று ஒரு துண்டு தான், சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். 3 கிராம்பு சேர்த்துருக்கேன், 2வது இன்க்ரீடியன்ட். இப்போ இந்த 2 மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் எப்போதுமே இந்த மாதிரி இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தாங்க சேர்த்து அரைப்பேன். எனக்கு அரை மணி நேரத்திலேயே நல்லா செவந்து பிடிச்சிடும் கைகளில். மருதாணி அரைக்கிறப்பயே பாருங்கள் என் கையில் எவ்வளோ நல்லா செவந்துருக்குன்னு. நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சிடலாம். எப்பயுமே மருதாணியை அரைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா செவந்து பிடிக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே நெயில் பாலிஷ் வச்சதுனால இப்போ அந்த நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணணும். இப்போ அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் இருக்குங்க. இப்போ இது சென்ட்டு தான். இந்த சென்ட்டை ஒரு காட்டனில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, எந்த சென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு காட்டனில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அந்த நகத்தில் அந்த நெயில் பாலிஷ் மேலே இந்த அழுந்த தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடும். நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மருதாணி வச்சிங்கன்னா நகத்தில் மருதாணி பிடிக்காது. அதனால தான் நான் இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கைகளில் வைக்க ஆரம்பிக்கலாம். மருதாணி பேஸ்ட்டு கைகளில் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. திக்காக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு மருதாணி நல்லா செவந்து பிடிக்கும். மருதாணி வைக்கிறது பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் எல்லாருமே விரும்பி வைப்பாங்க கை கால்களில். அப்படி வைக்கிறப்ப மருதாணி செவந்து பிடிக்கலைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். மருதாணி எப்படி அரைச்சி வச்சாலும் செவந்து பிடிக்கலைன்னா இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் மருதாணி வச்சுட்டு இருக்கிறப்பயே என் விரலில் எவ்வளவு செவப்பாக ஊட்டியிருக்குன்னு பாருங்கள். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும், புளியும் கிராம்பும் மட்டுமே போதும். மருதாணி இலையில் நிறைய நல்ல பயன்கள் இருக்குது. மருதாணி ஒரு சிறந்த கிருமி நாசினி. அதனால் நம்ம கைகளில் அடிக்கடி வச்சுக்கலாம். அதேமாதிரி இது நகைச்சுத்து வராமையும் தடுக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி சிம்பிளாக தான் டிசைன் வச்சுருக்கேன். கைகளில் மருதாணி போட்டுட்டு உள்ளங்கையில் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேங்க. ஒரு பெரிய ரவுண்டாக போட்டுட்டு அதை சுற்றி சின்ன சின்ன ரவுண்டாக வச்சுருக்கேன்.
நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி இந்த மாதிரி டிசைன்லாம் வைக்கணும்னா நம்மளுக்கு வந்து மருதாணி லிக்யூடாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணலாம். மருதாணி ஃபுல்லாக காயணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து எப்பயுமே அரை மணி நேரம் மட்டும்தான் வைப்பேன். அதுவே எனக்கு வந்து நல்ல அடர் சிவப்பு நிறத்தில் வந்துடும். பாருங்கள், அரை மணி நேரத்தில் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளவு சிவப்பாக பிடிச்சிருக்குன்னு. இப்போ மருதாணி எல்லாமே எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊட்டியிருக்கு. இப்போ உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். துடைச்சி எடுத்துட்டு ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா நீங்கள் கைகளில் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்னும் நம்மளுக்கு வந்து கலர் கொடுக்கும். நம்ம உடனே தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் கலர் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், உடனே நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் அரை மணி நேரத்துலேயே இந்த மாதிரி தான் இருக்குது. இது போக போக இன்னும் நிறம் கொடுக்கும். அவ்வளோதாங்க, மருதாணி இந்த மாதிரி தான் நான் வைப்பேன். சின்ன சின்ன டிப்ஸ், எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.